This house, my machan house. I see. That house. என்ன இந்த சத்தம் வருது? பக்கத்துல ஏதாவது பம்பு செட் வச்சு தண்ணி அரைக்கறானுங்களா? மோட்டார் இல்ல, man sleeping. இது மான் ஸ்லீப்பிங் இல்ல, மலை ஸ்லீப்பிங். இது வண்டலூர் ஜூவில் இருந்தது. தீனி போட்டு கட்டுப்படி ஆகாம இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாருங்க. எதையோ தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குது. எப்போ எழுந்திருக்கும்? அடுத்த மாசம் 6ஆம் தேதி. அது எப்படி கரெக்ட்டா டேட் சொல்ற? அப்பதான் இதுக்கு எல்லாமே வரும். வாட்டர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும். ஏய் எழுப்புமே. ஐயோ என்னால எழுப்ப முடியாதுமா. ஏய் இப்போ உனக்கு அவரை எழுப்பணும். அவ்வளவுதானே? நான் எழுப்புறேன். யோ பொடி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். இது எங்க கொண்டு போய் வைக்க போற? பாரு. ஓட்டையில மறந்து வச்சாச்சு. இனிமே வெயிட் கிளம்பும்போது வந்துருங்க. கண்டவெல்லாம் பிச்சுக்கிற போது. எப்படி எனக்கு இந்த காரியம் போகுது? இந்த தேவையை காலி பண்ணிட்டு போயிருக்கேன். ஐயோ என்ன வேட்டி புடிச்சிருக்கேன். எவ்வளவு என் வேட்டி காணாம போயிடுச்சு. நான் ஆம்பளை பரவாயில்ல, நீங்க பொம்பளை எல்லாத்தையும் புடிச்சிக்க பாத்துருங்க. ஒரு வயசானவர் போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? ஏ பொண்ணு, என்னடி சொல்ற? யார் இந்த பொண்ணு? அம்மாவை தெரியாதா? அன்னைக்கு மாட்டு வண்டியில வந்தாரே மகாராஜா, அவருடைய அருமை தங்கை. அப்போ பட்டத்து இளவரசின்னு சொல்லு. இது என்ன, இளவரசியின் கழுத்தில் வைரமாலையா? அதுவா? முத்து, பவளம், வைரம், வைடூரியம், கோமேதகம் இப்படியாக நவரத்தனங்களால் கட்டப்பட்ட மாலை. Come on, group girls. That is cows. This is sorry nice. Nice. Oh, dogs. Yeah. This is cooks. Cuckoo? What mean cuckoo? No cook. அடுப்பு. Oh, அடுப்பு. எங்க ஊர்ல அடுப்பு இல்ல. பின்ன வெயில்ல காய வச்சு திம்பீங்களா? எல்லாமே கேஸ் தான். எங்க கிட்டயும் கேஸ் இருக்கு. ஆனா எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏய் செருப்பால் அடிப்பேன். What? பின்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாய் மாதிரி கத்துனா பிடிக்காது. நான் தான் சாங் பாடினேன். நீ பாடினியா? ஐயோ எங்க ஊரு ஒப்பாரி பாட்டே மேலு. ஒப்பாரி? வாட்ச்மேன் ஒப்பாரி? யாராவது செத்து போயிட்டா பாடுவாங்க. ஓ செத்து போயிட்டா பாடுவாங்க. பாடி தூக்கும்போது டான்ஸே ஆடுவாங்க. பாடுவேன். ஐயோ நான் பாட மாட்டேன். இதுக்கெல்லாம் மொத்த ஏஜென்சி ஏபிடி ஒரு அப்பதான் இருக்காங்க. இப்போ உனக்கு ஒப்பாரி கேட்கணும் அவ்வளவுதானே? அப்போ இதுல யாரையாவது கொல்ல போறீங்களா? You're right. Follow me. Me follow. Yeah. நீ ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டேன். பாரு திருவிழாவுல தீமிதிக்கு போற மாதிரியே நடந்து போறத. உங்க பேரு ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது ஆத்தோட போயிட்டா பாட்டி. என்ன சொன்ன? என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டானா? ஐயோ ஐயோ என்ன பெத்த ஐயா. நான் தேங்காய் அடுப்பு கட்டி தென்னம்பு சோறாக்கி என் ராசா உன்னை தென்னம்பு சோறு திங்க தெருவெல்லாம் தேடுறேனே. நான் மாங்காய் அடுப்பு கட்டி மல்லிகைப்பூ சோறாக்கி என் ராசா உன்னை மாம்பு சோறு திங்க மந்தையெல்லாம் தேடுறேனே. ஏன் பூக்காத பூவே பொண்ணு மணியே உன்னை பொட்டியில வச்சு பொட்டியெல்லாம் வச்சிருந்தேன். மூட்டை உடைச்சிட்டு போயிட்டானா? ஐயோ ஏன் சொல்லுவீங்க? ஐயா ராசா என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டான ஐயா. செத்து போயிட்டானா? இப்பதான் ஸ்கூல்ல பார்த்து மிட்டா வாங்கி கொடுத்துட்டு வர்றேன். இது பள்ளிக்கூடத்துல பாத்துட்டியா? அடி வாங்காடே வாங்காடே. ஏண்டி என் சக்காலத்தி என் பேரை செத்து போயிட்டான்னு என்கிட்ட பொய்யாடி சொன்ன? இவளா? இவ சொல்லுவா. விட்டா நீங்க செத்துட்டீங்கன்னு உங்ககிட்டே சொல்லுவா. ஆச்சி வேலை வச்ச உன்ன வச்சுக்கிறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்கியா? குத்துனா டங்குவால கிழிஞ்சுவாமா. தாயா தாரு குச்சி குத்துவேன். அடிச்சுப்பா. அடியே நீ ஏன்டா கம்ப தூக்குற? Who is this fellow? பட்டரை மேன். பட்டரை? ஐரன் மேன். ஓ ஐரன். பாட்டு எப்படி இருந்தது? நைஸ் நைஸ் வெரி நைஸ். இது என்னடி நைஸ்? இன்னும் நைஸோ நைஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கூட வந்தா காட்ட முடியாது. விவகாரம். தனியா வாங்கடி எல்லாத்தையும் காட்டுற. கிராபத்தல என்னடி இது? பாட்டு பாட்டு. பாட்டெல்லாம் பாடாத. இந்த ஊர்ல வெரி நாய் ஜாஸ்தி விழுந்து புடிக்கிறோம். அப்ப கமான். கமான் கமான். இப்படி எல்லாம் அமைஞ்சிட்டாதா ஊர்ல பொண்ணு பார்த்தா நம்ம எல்லாம் கட்ட முடியும்? அம்மா அம்மா அப்பா போயிட்டாருமா. அப்பா போயிட்டாரு. ஆமா கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. அதுக்கே அழற? கொய்யா தோப்புல பாம்பு கத்தி அப்பா செத்து போயிட்டாருமா. அப்பா
சீக்கிரமா பாருங்கம்மா. கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்ப பாட போற நாட்டு பாட்டை கேட்டுக்கடி. பாட்ட படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும் இந்த ராஜா ராஜாதா. நீ நினைக்காதே லேசாத்தான். ஏ மைனா மயக்கம்மா உரைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா? ஏங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. மைனா மயக்கம்மா உரைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா? மாட்டையும் கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்காதே. ஆத்திரக்கார அப்பன போல ஏழைய மிதிக்காதே. இருந்தா குடிச்சு இல்லாட்டி படுத்து நடக்கும் எங்க வாழ்க்கையம்மா. பருப்பு நெய் பாயாசம் குடிச்சு கொழுப்பு உனக்கு வந்தாச்சம்மா. பணத்தால் உனக்கு உண்டாச்சு கிறுக்கு, அதுதான் எதுக்கு பாமரனோட பஞ்சத்தை பார்த்து நீ சிரிக்காதே. சும்மா சும்மா வழியாதே நெளியாதே ராஜா சொன்னானே கேளம்மா. என் மைனா மயக்கம்மா உரைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா? பொம்பளையானா புடவ உடுத்தி பூ வச்சு வர வேணும். ஆம்பளை போல ஆளை பார்த்தா காலில விழ வேணும். கோழி கூவும் முன்னால எழுந்து சாணி கரைச்சி பழக்கம் உண்டா? சாணி எடுத்து முன்வாசல் தெளிச்சு கோலம் போடும் வழக்கம் உண்டா? அடக்கம் ஒடுக்கம் இல்லாம போல அதுக்கு பேரு ஒண்ணு இல்ல. அன்பா இருந்து அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. வழியாதே ரெடியாதே ராஜா சொன்னானே கேளம்மா. என் மைனா மயக்கம்மா உரைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா? ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. மைனா மயக்கம்மா உரைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா? மார்த்தாண்டம் மார்த்தாண்டம்
இந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் பாக்குறாங்க? கமலா டீச்சர்மா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் டீச்சர், தொழுவது சாலவும் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? நீங்க எல்லாம் படிச்சிட்டு இருங்க, இதோ வரேன். இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 180 பேர். ஷோ, எத்தனை பேர் படிக்கிறாங்க? 410 பேர். அது உங்க கணக்கு படி. உண்மையா எத்தனை பேர் படிக்கிறாங்க? மதிய உணவு, இலவச யூனிஃபார்ம், போர்டு, பெஞ்சு, சாக் பீஸ், டஸ்டர்னு இப்படி எல்லா செலவையும் 410 குழந்தைகளுக்கும் எழுதிருக்கீங்களே, எப்படிமா அது? இடிஞ்சு விழுற நிலையில இருக்கிற அந்த பழைய பில்டிங்க புதுசா கட்டி முடிச்சிட்டு தான் 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு கணக்கு காமிச்சிருக்கீங்களே, அது எப்படி? இப்ப சொன்னாங்களே அந்த மாதிரி தான். பிறக்காத குழந்தைங்க படிச்சுட்டு இருக்க மாதிரி கெட்டாத பில்டிங் கணக்குல இருக்கு. இங்க பாருங்க மேடம், இது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம். இதுக்கு தலைவர் தர்மலிங்கம். ஆமா, நான் தான் தலைவர். நான் தான் ஊழல் பண்ணேன். இப்ப என்ன பண்ண போற? இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற ஊழலை எல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லிடுவேன். ஜனங்களுக்கு இந்த ஊழல் எல்லாம் பழகி போச்சு. ஊழல் பண்றவங்களை தான் இப்ப ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. நான் மாத்தி காட்டுறேன். வேற புடவை இருந்தா மாத்தி கட்டு. பொம்பளை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? இப்ப ஊருக்குள்ள போய் உங்க ஊழல் விவகாரத்தை பத்தி ஒத்தர விடாம சொல்றேன். ஐய, வீதி வீதியா நடந்து வீடு வீடா ஏறி உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா நானே கொண்டு வந்துடுறேன். ஏய், என்ன நிக்கிறீங்க? உட்காருங்கடா. போங்கடா. ஏய், எந்திரிச்சு போங்கடா. என்ன இது? ஏன் கதவு சாத்துறீங்க? ஏன் கதவு சாத்திட்டு போறாரு? அப்பதானே கதை மூவ் ஆகும். என்ன சொல்றீங்க? கிட்ட வராத. நீ அங்கேயே நில்லு, நான் இங்கேயே நிக்கிறேன். இந்த பாரு, கோடு கூட போட்ட தெரியுதா? நீ அங்க, நான் இங்க. உன்னை தொட கூட மாட்டேன். ஏன் டச் கூட பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட கெட்டு போயிட்ட. என்னது? என்னால் கெடுக்கப்பட்டவள் நீ. என்ன சொல்றீங்க? அடுத்த காட்சியை பார். வழிவிடுங்க, வழிவிடுங்க. தலைவர் வர. யாரையா பார்த்தது? இவர்தாங்க. யோ, நீ உன் கண்ணால பாத்தியா? ஆமாங்க, டீச்சர் நம்ம கணக்கு உள்ள போய் கதவை தாப்பா போட்டத என் கண்ணால் நான் பார்த்தேங்க. அதனாலதான் வெளிக்கதவை நான் தாப்பா போட்ட தலைவரை. நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. டீச்சர் எவ்வளவு படிச்சவங்க, நல்லவங்க. சச்ச, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு போயா போங்க. அவன் தான் திரும்ப திரும்ப அடித்து சொல்றான்ல, உள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்துருவோமே. ஆமா தலைவரை, பாத்துருவோம். எனக்கு ஒண்ணும் நம்பிக்கை இல்ல. ஏதோ நீங்க சொல்றதுனாலதான். குறையா என்னையா இதெல்லாம்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆத்துல காயிற புடவை கூட காத்துல என் மேல பற்றக்கூடாதேன்னு நான் ஒதுங்கி போறவன். ஆனா இந்த விஷயத்துல இது வரைக்கும் தாடி வச்சு இந்த விஸ்வாமுத்தர் கூட உள்ள போயிட்டாராம். ஆப்டால் நானும் உங்கள மாதிரி மனுஷன் தானே. என்னையா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீ ஏன் அப்படி பாக்குற? நீங்க எல்லாரும் பண்ணா தப்பையா நான் பண்ணிட்டேன்? ஏதோ கல்யாணம் காட்சி இல்லாதவன் ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க எல்லாம் மன்னிச்சிட கூடாதா? நிறுத்தியா? எங்க அந்த டீச்சர்? வேண்டாங்க, வேண்டாங்க, அவங்க கிட்ட கேட்காதீங்க. கூப்பிடல. தலைவரே, நான் கூட சொன்ன தலைவரே, ஊரு கூடுச்சுன்னா அசிங்கமாயிடும்னு. ஊருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்ன தாயி, இப்ப ஊரே கூடிடுச்சு. சொல்ல வேண்டியது சொல்லு. தைரியமா சொல்லுமா, சொல்லு. அவன் எப்படி சொல்லுவா? அழுக்கிக்கிட்டும் மினுக்கிக்கிட்டும் ஊரை சுத்தும் போதே எனக்கு தெரியும், எவனையோ ஒருத்தனை முந்தானில சுத்த போறாங்க. டீச்சர், காத்துல பறக்கிற தூசிய பார்த்தே களத்துல எவ்வளவு நெல் இருக்குன்னு கணக்கு போடுற ஆளு நான். ஏழே நீ கணக்கு பண்ணிட்டியே. அவகிட்ட என்ன பேச்சு? இந்த ஊரை விட்டா விரட்டி அடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர் இந்த வயசுல அவன் அறுத்துட்டு வர நிக்குது. ஊரை விட்டு துரத்திட்டோம்னா நமக்குதான் அவமானம். மா தாய், எஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் இந்த ஊருக்குள்ள வச்சுக்காதேம்மா. போமா போ. விலகியா, விலகியா. எங்கே அழுகுறீங்க? இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா டீச்சர் அம்மா யோகியதையே? தலைவரே கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. யோ, இவனுங்க யோகிய பத்தி எங்கட சொல்றியா? கண்ணைக்கு செலவு பண்ணுங்க, கண்ட இடத்துல கட்டின சிலை அவுப்பானுங்க. இவங்க சொல்றது உண்மையை நம்பிக்கிட்டு ஒரு உத்தமி மேல சந்தேகப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப ஒண்ணுமே நடக்கலைங்கிறீங்களா? யோ, அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அவன் அவங்க கொலை பண்ணிருப்பாங்க, இல்ல தற்கொலை பண்ணிருப்பாங்க. தம்பிக்கு டீச்சர் மேல ஒரு பந்த மாசம், அதான் உண்மையை பொய்யா மாத்திரான். யாரையா பொய்யாக்குறது? நடக்காதவன் நடந்ததா சொல்லி நாடகம் மாற உன்ன. ராஜா, இந்த அளவு விட்டுடு. அவங்க சொன்னதுக்காக விட்டேன், இல்ல இப்படி ஒரு பழி சுமத்துற ஒன்ன இதே இடத்துல கொலை பண்ணிருப்பேன்.
வாங்க டீச்சர். இன்னும் வேடிக்கையா போங்கயா.